அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை இல்லையா? அப்படி தான் நம்ம வீக்கெண்ட் அப்படி சொல்கிற மாதிரி வீக்கில் ஃபஸ்ட்டு டே, அதாவது ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாக தித்திப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதே பாசிட்டிவிட்டி நம்மளுக்கும் திரும்ப கிடைக்கும். இதை மனப்பூர்வமாக நம்ம நம்பணும். அதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதையே நம்மளுக்கு ஊர்ஜிதப்படுத்துது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட நல்ல விஷயங்களை பகிர்றோமோ அது பன்மடங்காக திரும்ப நம்மளுக்கே கிடைக்கிது இல்லையாங்க? அதுபோல் என்னோட லைஃப்பில் இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பாசிட்டிவிட்டி நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய விஷ் பண்ணுறீங்க, நிறைய இது பண்ணுறீங்க. அது எனக்கு திரும்ப பெரிய அளவில் கிடச்சிட்ருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணமாக ஒரு சின்ன சின்ன பகிர்வுகள். அது என்னென்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன் நீங்கள்லாம் எனக்கு என் பொண்ணுக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. அவங்க ஒரு பிஜி எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் சூப்பரான ஒரு ரேங்க்கில் நல்லபடியாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உங்களோட விஷஸும் உங்களோட பிளெஸ்ஸிங்கும் ரொம்ப பெரிய பங்கு வகிச்சிருக்குது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதே போல் மறுபடியும் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் நடக்க நடக்க எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற நல்ல விஷயங்கள் திரும்ப நம்மளுக்கு அதை விட பெரிய நல்ல விஷயங்களாக திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இது நிஜமான நிதர்சனமான உண்மை. இது அனுபவ ரீதியாக தான் நானும் சொல்கிறேன். இதை பேசும்போதே நான் அவ்வளோ ஒரு மன நிறைவோடவும் சந்தோஷத்தோடவும் உங்களுக்கு பகிர்றேன். உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது என்னங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டியை தள்ளி வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறதாகட்டும், நம்மளுக்கு நடக்கிறதாகட்டும் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். யாரோ எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, நாம் இப்படி தான் இல்லையாங்க? அதுபோல் ஒருத்தவங்க இப்படி பண்ணினாங்க, அதனால் நாமளும் திரும்ப அவங்கள மாதிரியே நடந்துக்கணும். அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அது நம்ம வேறு, நம்ம நல்லவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், நம்ம குடும்பத்துக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட லைனில் நல்லபடியாக போயிட்டு இருந்தால் அதுக்குண்டான நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு அதுக்கு பெரிய பலாப்பலன் கிடைக்கும். இதையெல்லாம் மனசார நான் நம்புகிறேன்.